நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது நம்பர் சிஸ்டமில் நம்ம முன்னாடியே டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருக்கோம். அந்த டிவிசிபிலிட்டி ரூல் யாரும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி பார்த்த உடனே சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு NTPCயில் கேட்ட கொஷின்ஸ். இது ஸ்டேஜ் 2ல் 2022 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் டிவிசிபிள் கம்ப்ளீட்லி பை போத் 9 and 11. நம்மளுக்கு வந்து 9ஓட டிவிசிபிலிட்டி ரூலும் 11ஓட ரூலும் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. இப்போ 9ஓட ரூல் வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு அந்த நம்பரை எடுத்து அந்த நம்பரில் வந்து 9 ஆட் பண்ணால் சம்மேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து டிவைடட் பை 9ஆல் டிவைட் ஆகும்னா அந்த நம்பர் வந்து ஃபுல் நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். எப்படின்னா 2 + 7 9, 9 + 7 + 2 இதுவும் 9 தான், இதுவும் +9 அப்படின்னா 27. இந்த 27 வந்து 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் 9 டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா 2 7 இதே நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 9 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட் பண்ணால் 9 வருதுன்னா 2 7 ஆட் பண்ணால் 9 அப்போ வந்து 9 வருதுன்னா எலிமினேட் பண்ணிக்கணும், அடித்து விட்டுருங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 + 8 9 அப்படின்னு அடித்து விட்டுருணும். இப்போ 7 + 2 அதுவும் 9னா அதையும் அடித்து விட்டுரும். அதை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகிடுச்சுன்னா இது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நம்ம இப்போ நான் சொன்ன இப்போ செகண்ட் மெத்தட் வந்து சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த ஆப்ஷன்ஸ்க்கு இங்கே 9 இருக்கா, அப்போ 9 போயிடும். 0க்கு 0 வேல்யூ கிடையாது. 1 8 ஆட் பண்ணால் 9. இப்போ இதுவும் ஃபுல்லாக ஆகுது. அப்படின்னா இந்த நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். அடுத்தது 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4 + 5 9 இது ஆகும். 1 + 2 + 3 ஆகுமா? ஆகாது. 1 + 2 + 3 6 தான் வருது. 6 ஆகாது. இது இந்த ரிமைனிங் 6 இருக்கனால இது கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகாது. இப்போ வந்து இதை ஃபஸ்ட்டு டிவிசிபிலிட்டி ரூல் படி போட்டு பார்க்கலாமா? செக் பண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 என்ன சொல்லியிருந்தேன், ஆட் பண்ணோம்னா 9ஆல் டிவைட் ஆகணும். ஆச்சுன்னா அது வந்து 9ஆல் இந்த ஃபுல் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும். இப்போ 1 + 2 வந்து 3 + 3 4 + 5 9. இப்போ 6 + 9 அப்படின்னு போட்டு என்னடா சின்ன ஆட் பண்ணுறது கூட இவ்வளோ பெருசாக போடுறேன்னு யோசிக்கிறேன். சும்மா எக்ஸ்பிளைன். இது வந்து பேசிக்ஸ், இதெல்லாம் பேசிக்ஸ் தானே, இது எல்லாம் தெரியுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். இப்போ 15 வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த நம்பர் ஆகாது. நாம் சொன்ன மெத்தட் வந்து நம்ம பார்த்தாலே மைண்ட்லேயே போடலாம். இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோமா, இந்த கொஷினில் அந்த ஆப்ஷன் பார்த்தாலே அப்படியே எலிமினேட் பண்ணலாம். ஓகே 1 8 9 அப்போ இது வராது. இந்த 9 இங்கே 9 போயிடும். 1 8 இங்கே இருக்குது 9 அப்போ இதுவும் போயிடும் அப்படின்னு மைண்ட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கொஷின் சிம்பிளாக இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து 11 வந்து 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த டிவிசிபிலிட்டி அப்படி தெரியலனா அங்கே முன்னாடி டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எடுத்துருக்கு, இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் போய் பாருங்கள். இதில் வந்து ஆடில் இருக்க நம்பர், அதாவது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி திருப்பி ரிமைனிங் இருக்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து ஈவனில் இருக்க நம்பர்ஸை வந்து ஆட் பண்ணி ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வரணும். 0 வந்தால் அது வந்து 11ஆல் டிவைட் ஆகும். எதுக்கு இந்த ரூல்லாம் 11ஆல் டிவைட் பண்ணியே பார்க்கலாம்ல அப்படின்றதெல்லாம் இல்லை, நம்ம ஸ்பீடாக போடுறதுக்காக தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 + 7 9, 9 + 1 10 இப்படி போடணும். -7 தெளிவாக போடலாம், ஒரே நிமிஷம். 2 + 7 + 1 -7 + 2 + 8 இது வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குமா? 8 + 1 9, 8 + 2 10, 10 + 17 அப்படின்னா 17 9 - 17 வரும். கண்டிப்பாக இது வருமா? ஆகாது, கம்ப்ளீட் ஆகாது. அப்போ வந்து இது நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கொஷின் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம மைண்ட்லேயே போட்டுக்கலாம். இப்போ இதையும் அடுத்த கொஷின் நீங்கள் மைண்ட்லேயே சொல்லுங்கள், போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 எடுத்துக்கலாம். 1 2 3 5 பண்ணலாம். 1 + 3 + 1 + 3 + 5 -2 + 4 அப்படின்னா இது வந்து 6
இது வந்து 8 + 1 9, 9 - 3 வருது. இப்போ நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அடுத்து வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கொஷின் பார்ப்போமா? அடுத்தது வந்து பி ஆப்ஷன் போக்கலாம். 1, 0, 8, அதாவது 1 + 0 + 8 9 -0 + 9. இது பார்த்தா இது 9 - 9 = 0. அப்போ இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு மைண்ட்லேயே போடலாம். பார்த்த உடனே ஆப்ஷன் போடணுன்னா எப்படி போடலாம் அப்படின்னா, டக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பெரிய இதுக்கு வந்து என்ன மெத்தட்னா, நம்ம ஃபஸ்ட்டு 9ஆல் டிவிசிபிள் ஆகுமா 11ஆல் டிவிசிபிள் ஆகுமான்னு பார்த்தோமா. நம்ம வந்து எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பெரிய நம்பர் டிவிசிபிலிட்டி செக் பண்ணோம்னா சின்ன நம்பர் வந்து நம்ம டக்குன்னு போட்டலாம். இப்போ 11 வந்து ஃபஸ்ட் 11 பார்க்குறோம். 2 + 7 + இப்படி போடுறோம். 2 + 7 + 1 ஓகே 9. அடுத்தது 7 + 2 + 8 அப்படின்னு போடணும். இங்கே பார்த்தோம் 2 + 8 10, இங்கே வந்து 9. அப்புறம் இது ஆகாது அப்படின்னு அப்பயே மைண்ட்லேயே அடிச்சு விட்டுடலாம். இந்த கொஷின் இல்லை, இந்த ஆப்ஷன் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள் 1 2 3 வருதுன்னு எடுத்துக்கோங்க. 1 3 5 ஓகே அப்படின்னா 9. 2 + 4 6 தான். அப்புறம் இதுவும் கிடையாது. அப்படியே மைனஸ் பண்ணி அப்படியே அதை எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் 1 + 1 இதை இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாமா? 1 8 1 9 9 8. இது எப்படி போடுவோம்? 2 + 9 11 ஓகே. இங்கே 8 + 18 16 வந்துடும். அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது அப்படின்னு எலிமினேட் பண்ணுறப்பயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது வந்துடும். ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் வச்சு செக் பண்ணோம்னா ஆப்ஷன் வந்து டக்குன்னு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் சிஸ்டமில் நம்ம பார்க்குற கொஷின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 9 அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் 9ஆல் டிவைட் ஆகாது. அது என்னன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம போன கொஷினில் பார்த்த அதே மெத்தட் யூஸ் பண்ணுவோமா? சிம்பிளாக 4 9 1 0 4 அப்படின்னா ஆட் பண்ணால் இல்லை 9 கேன்சல் பண்ணிக்குவோம். எலிமினேஷன் மெத்தடு 4 + 4 8 8 + 1 9. அப்போ இந்த நம்பர் ஆகாது. இந்த நம்பர் கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுவும் கிடையாது. ஓகே. அடுத்தது அப்படியே மைண்ட்லேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் அப்படியே இதில் போகிறேன். 7 + 8 3 2. இது வந்து 7, இது 9. 7 + 3 10 ஆயிரும். 10 + 3 8 18. 18 9ஆல் ஆகும். அப்போ இந்த நம்பரும் கிடையாது. இந்த நம்பரும் 9ஆல் டிவைட் ஆகும். அதனால் அது இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது 3 5 2 3 5 8 8 8 16 + 2 18. இதுவும் ஆகாது. என்னடா நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ஆட் பண்ணிட்டுருக்கேன்னா இங்கே 9 வரணும். ஆட் பண்ணால் 9 வர மாதிரி இந்த கொஷின்ஸில் இந்த நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். இல்லைனா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணுறது தானே. 5 + 3 8 5 + 3 8 8 + 8 16 16 + 2 18. 18 வந்து 9ஆல் ஆகும் அப்படின்னு டக்குன்னு இது பண்ணிக்கலாம். மைண்டில் போடலாம். இதை வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கேன். நம்பர் சிஸ்டம் வந்து பார்க்க ஈஸியாக தான் இருக்கும். இதை நம்ம கடைசியாக கூட பார்த்துக்கலாம் தான் போட்டு போவோம். ஆனால் இதுலேயே தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க நிறையா. அடிஷன் சப்ராக்ஷன் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் இதில் 5 + 3 அந்த எலிமினேஷன் மெத்தட் 5 + 4 9. இங்கே ஒரு 9 போயிடுச்சு. ரிமைனிங் 3 + 3 இருக்குது. அப்படின்னா இந்த சம்பு 9ஆல் டிவைட் ஆகாத நம்பர் இந்த நம்பர் மட்டும்தான். 45390 சிம்பிளாக போட்டுக்கலாம். அடுத்த கொஷின் வந்து என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. இது ஒரு NTPCயில் கேட்ட கொஷின்ஸ் தான். பாருங்கள் ஸ்டேஜ் 2ல் கேட்டுருக்காங்க 2022ல். இது 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 8ஆல் 4 நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் கேட்டிருக்கிறது என்ன? நாட் டிவிசிபிள் பை 8. கொடுத்துருக்க நம்பரில் எது நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகாது அப்படின்னாங்க. இங்கே இதை செக் பண்ணி பார்ப்போமா? 8ஆல் டிவைட் ஆகும் அந்த நம்பரு 72 9 ரிமைனிங் 72 திருப்பி 9. அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாக டிவைட் ஆகுது. அப்போ இந்த நம்பர் கிடையாது. அடுத்தது
112 அப்படின்னா இங்கே 8 வரும்னா 1 ரிமைனிங் 3 32 32 4 இதுவும் ஆகாது ஃபுல்லாக டிவைட் ஆகும் அப்போ இதுவும் கிடையாது 4 1 2 40 அதாவது 5 40 ப்ளஸ் 1 2 12 ஆகுமா ஆகாது இதுதான் ஆன்சர் இதையும் வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா 48 அதாவது 6 8 48 ரிமைனிங் 7 72னா 9 69 இது ஃபுல்லாக டிவைட் ஆகும் அப்போ இந்த நம்பர் மட்டும்தான் 412 அப்படின்னு செக் பண்ணி தெரிஞ்சிடும் டைம் நான் ஸ்லோவாக இங்கே எழுதி செக் பண்ணுறதுக்கே 1 மினிட்டில் போட்டுற முடியுதுன்னா மைண்ட்லேயே போட்டோம்னா டக்குன்னு போட்டலாம் பார்த்த உடனே ஓகே ஆன்சர் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்த கொஷின் ஒரு என்டிபிசிலேயே பார்ப்போமா ஏன்னா அடுத்து நம்மளுக்கு ரீசெண்டாக வரப்போகிற எக்ஸாம் வந்து என்டிபிசி ஒரு 11,500 வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அதனால் அடுத்தது பார்ப்போம் ஓகே இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டின் என்னென்னா இஃப் தி 7 டிஜிட் நம்பர் அந்த 7 டிஜிட் நம்பர் என்னென்னா 504x என்ன நம்பர் தெரியல 5y அப்புறம் yன்றது என்ன நம்பர்னு தெரியல 3 நம்பர் கொடுத்துருக்கான் ஆனால் அந்த நம்பர் வந்து 11ஆல் டிவைட் ஆகும் divisible by 11 then one of the value of the sum of x and y is அப்படின்னா sum of the x and y கேட்குறான் என்னென்னா கொஞ்சம் சும்மா குழப்பி விட்ற மாதிரி கேட்குறான் வேறு ஒன்றும் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறான் வேறு ஒன்றும் இல்லை இது எப்படா இந்த வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் கண்டுபிடிக்கிறது நம்ம யோசிச்சுட்டு போகல ஆனால் இதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சுன்னா சிம்பிளாக போடலாம் எப்படின்னா ஆட் நம்பர்ஸ் 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன ஆடில் இருக்க நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈவனில் இருக்க நம்பர்ஸை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியும்ல செக் பண்ணி பார்ப்போமா ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுலாம் 0 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இந்த பக்கம் ரிமைனிங்கில் இருக்கிறது என்ன 5 ப்ளஸ் 4 ப்ளஸ் 5 ப்ளஸ் 3 என்ன சொல்லியிருக்கோம் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா இப்போ இதை ஆட் பண்ணி பார்ப்போமா இங்கே என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் இதை ஆட் பண்ணால் 5 + 5 10 + 7 17 ஈக்குவல் டு 0 இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு -17 இந்த பக்கம் போனால் +17 ஆன்சர் வந்து 17 இதுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் போட்டிருக்க முடியும் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இல்லைனா இது எப்படி போடுவோம் நம்மளால் எக்ஸும் ஒய்யும் தனித்தனியாக ஃபார்முலா கண்டுபிடிச்சி போட முடியுமா முடியாதில்ல அதுதான் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் அதிகம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 11 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது 88554085K6 அது கொடுத்துருக்காங்க அது கேவும் பியும் ஒரே நம்பர் கிடையாது நாட் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி டிவிசிபிலிட்டி பை 72 அப்புறம் என்ன கொடுத்துருக்கான் என்ன கேட்குறான் 3K ப்ளஸ் 2Pயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கேவும் பியும் கண்டுபிடிக்கணும் இப்போ 72க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்மளுக்கு தெரியாது அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 72வோட ஃபேக்டரைஸ் நம்பர் எப்படி பண்ண முடியும் அதாவது இப்போ 4ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதோட ஃபேக்டரேஷன் எப்படின்னா நம்மளுக்கு 2 டேபிள்ஸ் பிடிச்சில்ல 2 × 2 2 சார் 4 அப்படின்னு பிரிப்போம்ல அதுதான் ஃபேக்டரைசேஷன் இப்போ வந்து 4க்கு வந்து இந்த நம்பர் 4ம் 1 × 4ன்ட்டு ரெண்டு ஃபேக்டரைசேஷன் இருக்கும் அதுவே இப்போ ஒரு 8 இப்போ 16 நம்பர் எடுத்துக்கோமா 16க்கு வந்து 1 × 16 4 × 4 8 × 2 அப்படின்னு 3 ஃபேக்டரைசேஷன் இருக்கா இது மாதிரி ஃபேக்டரைசேஷனுக்கு தனி டாபிக் இருக்குது சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் 72வோட ஃபேக்டரைசேஷன் பார்த்தோம்னா என்ன இருக்கும் 9 8s are
சாரி இங்கே ஒர்க்காக எழுதலை, நான் இந்த புக் பண்ணுறேன். 72 ஃபேக்டரைசேஷன் 9 8. அப்போனா 9ம் 8ம் 9ஆல் டிவைட் ஆகுச்சு, 9ஆலையும் 8ஆலையும் டிவைட் ஆகுதுன்னா, தனித்தனியாக இந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் வந்து ஹோல் நம்பரும் 72 டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த நம்பர் டிவைட் ஆகுதுன்னு சொல்லிட்டான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ கடைசி 3 டிஜிட், இப்போ 8க்கு டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 8 என்ன, லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 5K6, லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுச்சுன்னா நம்மளுக்கு வந்து 8 வந்து இந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 72க்கு வந்து ஃபேக்டரைசேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 9 × 8 அப்படின்ட்டு. இப்போ வந்து 8ஆல் ஆகணும், கண்டிப்பாக ஆகணும்னா என்ன ஆகணும், கடைசி 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகணும். ஆகிறதுக்கு என்ன வரணும், இங்கே என்ன வேல்யூ வந்தால் இங்கே 8ஆல் டிவைட் ஆகும். இப்போ 0லேருந்து போட்டு பார்த்துட்டு வருவோமா. இப்போ 50, இப்போ 5 0னா இங்கே 48 வரும், ரிமைனிங் 2 26 வராது. அப்போ 1 போட்டோம்னா 51னா இங்கே 1 போட்டோம்னா அதே 48 தான் வரும். ஆனால் இங்கே 3 ரிமைனிங் 3 வரும், 36 ஆகாது. அடுத்து 2 போடுமா, 2 போட்டு பார்த்தா 52னா இங்கே என்ன வரும், 48 போச்சுன்னா இங்கே +4 46 வந்துடும். 46ம் 8 டேபிளில் வராது. அப்புறம் கேக்கு வேறு என்ன கொடுக்கலாம், அடுத்து 3 கொடுப்போம். 3 கொடுத்தா 5 வருமா, வருமே. 48 7 8s are 48, 6 8s are 48, 7 8s are 56. அப்போ ஆகும். அப்போ கேக்கு வந்து 3 வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து நம்ம கேக்கு வந்து 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கேக் வந்து 3 இப்படி தான் கண்டுபிடிக்கணும், இதுதான் மெத்தடு. இப்போ 8 நம்மளுக்கு என்ன வந்துடும், P55408536 அப்படின்னு வந்துடுமா, 36ன்னு வந்துடுமா. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இங்கே ஒரு P வேல்யூ கண்டுபிடிக்கணும். P வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 8ஆல் ஃபுல்லாக டிவைட் பண்ணணும் பார்த்தாலும் கண்டுபிடிக்கலாம், இல்லை 9ஆல் டிவைட் ஆகணும்ல. 9க்கு நம்மளுக்கு என்ன மெத்தடு, ஃபுல்லாக ஆட் பண்ணி டிவைட் பண்ணோம்னா அது 9ஆல் டிவைட் ஆகணும். இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா, இதை அழிச்சிட்டு நான் அங்கே 3ன்னு மேலேயே போட்டுக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே 3 இடம் பத்தலை. இப்போ ஆட் பண்ணி பார்ப்போமா, 8 + 8 16 + P 5 + 5 10 4 + 0 + 8 12 +5 + 3 + 6 8 + 6 14. ஆட் பண்ணி டிவைடட் பை 9ஆல் டிவைட் ஆகணும். இப்போ இதையும் ஆட் பண்ணிடுவோம், 26 38. சொல்லுங்கள், நான் டைம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு. 38 48 + 4 52 + P divided by 9. 52 + 9னா இப்போ 52 வந்து டிவைட் ஆகாது, இது கூட இந்த P வேல்யூ என்னவாக இருந்தால் 9ஆல் டிவைட் ஆகும். நம்மளுக்கு டேபிள்ஸ் தெரியும், 9 டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா 54 4ஆல் 52, அதாவது 9 6 54. அப்படின்னா இந்த வேல்யூ 2ஆக இருந்துச்சுன்னா 52 + 2ஆக இருந்துச்சுன்னா அது வந்து 9ஆல் டிவைட் ஆகும். நம்மவா 54 / 9னா 6. அப்படின்னா இந்த P வேல்யூ நம்மளுக்கு 2. அவன் என்ன கேட்குறான், 3K, P வேல்யூ = 2. அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சது, நம்ம கேட்குறது வந்து 3K 2P அப்படின்னு கேட்குறாங்க. 3Kன்றது என்ன, 3 நம்மளுக்கு K வந்து 3 + 2 × P ஓட வேல்யூ 2. 9 + 4, ஆன்சர் 9 + 4 13. ஆப்ஷன் இருக்கா, இருக்குது. அவ்வளோதான், இப்படி போடணும். அதனால் ஒரு கொஷின் இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு போடணுன்னா அப்படி இல்லை. இப்போ நம்ம சிம்பிளாக டக்குன்னு போடுற மாதிரி போடலாமா, எப்படி போடுறாங்கன்ட்டு பார்க்கலாமா. இங்கே வந்து என்ன இருந்துச்சு, K6 இப்படியே போடுறோம்.
இங்கே வந்து 8 பண்ணுறோம். ஓகே 50 0 போட்டு பார்த்தோம் 50 48 26 வராது. அடுத்தது 1 போடுறோம் 48 தான் வரும். அதுக்கு அடுத்த வேல்யூ வரணும்னா இங்கே 56 வரணும். அதனால் அது 56 இங்கே 8ஆல் டிவைட் ஆகணும்னா இந்த நம்பர் வந்து 56ஆக இருக்கணும். அப்போ இங்கே 1 ஒன்றா சேர்த்திட்டு போகலாம். இங்கே 26 வந்துச்சா 0 போடுறப்ப அடுத்தது 36 அடுத்தது 46 அடுத்தது 56 இங்கே சொல்கிறேன். இப்போ அதாவது இங்கே 48ன்னு போடுறப்ப 56 50 0 போட்டோம்னா இங்கே ஃபஸ்ட்டு 0ன்னு போடுறோம்னா இங்கே 0 = 26 1 2 3 ஓகே 3 போட்டோம்னா 56 வரும் அப்படின்னு மைண்ட்லேயே கொண்டு வந்துடுவோம். இப்போ வந்து இந்த வேல்யூவில் இங்கே 3 அப்படின்னு கொண்டு வந்துட்டு மைண்ட்லேயே போட்டாச்சா k = 3ன்ட்டு அடுத்து என்ன p வேல்யூக்கும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது பாருங்கள் சிம்பிளாக மைண்ட்லேயே ஆட் பண்ணுங்க. இங்கே 16 8 + 8 16 16 + 4 20 20 + 10 30 30 + 8 38 38 + 5 2 + 3 43 43 + 6 49 சாரி அது 3 இல்லை 5 சாரி 5 52 நான் 3ன்னு ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா நான் எழுதுறது தப்பு. இப்படி ரைட்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் வரக்கூடாது. இங்கே 3 இல்லை 5 அதனால் இது 52 மைண்ட்லேயே வந்துடுச்சா 52 + p / 9ஆல் ஆகணும். அப்படின்னா 9th டேபிள் சொல்லி பார்க்குறோம். 5 9s 45 6 9s 54 ஓகே அப்படின்ட்டு இப்படியே மைண்டில் கொண்டு வந்துடும். பீக்கு வேல்யூ வந்து இங்கே 54 வரணும்னா இங்கே பீக்கு வேல்யூ 2 கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டு 2 p = 2 k = 3 அப்படின்னு வந்துடும். இங்கே வந்து சிம்பிளாக கேவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கனால 3k + 2p அப்படின்னு கேட்டாங்க. இது டிஃபிகல்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்லே புதுசாக ஒரு நம்பர் சிஸ்டம்னா புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ஒன்று பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் த 171 172 and 173 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இஸ் டிவைடட் பை 17 அப்படின்னு கொடுத்துறாங்க. டிவைட் பண்ணுறப்ப 17 இந்த நம்பர்ஸை டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டுருக்கான். அப்படின்னா என்ன சொல்கிறான், இதை நம்ம எப்படி பண்ண சொல்லியிருக்கான் 171 172 173 இதை மல்டிபிள் பண்ணி டிவைடட் பை 17 பண்ணலாம். இது ஒரு மெத்தட். இதுவும் 17ஆல் டிவைட் ஆகிறத நம்பர்ஸை இப்போ இதை எப்படி பண்ணலான்னா மல்டிபிள் பண்ணி பார்ப்போமா. நார்மலாக எப்படி பண்ணுவோம் 171 172 173னா மல்டிப்ளிகேட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படி சொல்லுங்கள். 50 இருக்கு என்ன வேல்யூ வரும்னா 5078 28276 தான். இது கேல்குலேட் தான் போட வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ பெருசு நம்பர் வரும், இல்லைனா டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கணும். டிவைட் பை இது 17ஆல் டிவைட் ஆகும். அதில் ரிமைனிங் எவ்வளோ வரும்ன்ட்டு நம்ம நார்மலாக எப்பயும் டிவைட் பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணி பார்க்கலாம். எப்படி டிவைட் பண்ணுவோம், டிவைட் பண்ணி 17 அப்படின்னு போட்டு டிவைட் பண்ணி பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். அது மல்டிபிள் பண்ணுறது கஷ்டன்றதில் ரொம்ப நேரம் எடுக்கும். நம்மளுக்கு இன்னொரு மெத்தட் பண்ணலாம். இது எப்படின்னா இதில் 17ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அதாவது ரிமைனிங் இருக்க மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 170 × 10 17 × 10 வந்து 170 170 இன்ட்டு அதாவது +1 மல்டிப்ளிகேஷன் 170 + 2 மல்டிப்ளிகேஷன் 170 + 3 அப்படின்னு போடலாமா மேலே இருக்க நம்பர்ஸை. இப்போ இதில் இருக்க 170 எல்லாமே 17ஆல் டிவைட் ஆகும். அதனால் அந்த நம்பர் டிவைட் ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு ரிமைனிங் தானே கேட்குறான். இப்போ எப்படி போடலாம் 170 காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1 + 2 சாரி 1 × 1 × 2 × 3 இல்லை மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, அதனால் 170 காமனாக வெளியே எடுத்தோம்னா எடுத்துடலாமா. இப்போ 17ஆல் டிவைட் பண்ணால் இது 10ஆல் டிவைட் ஆகும், ஃபுல்லாக டிவைட் ஆகும். அதனால் டிவைட் ஆகுது அப்படின்றப்ப இது தேவையில்லை, ரிமைண்டர் தான் கேட்குறாங்க. அதனால்
17. அப்போ ரிமைண்டர் எப்படியா என்னவா இருக்கும்? இந்த ரிமைனிங் இருக்குது இந்த நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் தான் ரிமைனிங்காக இருக்கும். இப்போ 2 3 6 6 × 1 6 தான். 17 டிவைட் பண்ணால் ரிமைனிங் வர்றது வந்து 6 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு ஆனால் இது பார்க்குறப்ப இது எல்லாத்தையும் யாராக மல்டிபிள் பண்ணி 17 டிவைட் பண்ணியிருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதே டிவிசிபிலிட்டி ரூலும் அதோட ஷார்ட்கட்ஸும் அது மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம நார்மலாக பார்த்தோன்னே சொல்லலாம். இப்போ எல்லா 17 டிவைட் ஆகுமா அப்படின்னா இந்த நம்பர் 17 டிவைட் ஆகும் அப்படின்னா இதில் 70யோட மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது? 17ஓட மல்டிப்ளிகேஷன் 170 இருக்குது. அப்போ எல்லாத்தையும் அதெல்லாம் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக டிவைட் ஆகிரும். இப்போ ரிமைண்டர் தான் கேட்குறான். ரிமைனிங் இருக்க நம்பர்ஸோட என்னவா இருக்குது? இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன், அடிஷனாக இருந்தால் அடிஷன் அப்படி போட்டுக்கலாம். மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மல்டிப்ளிகேஷன் 1 × 2 × 3னா அதோட மல்டிப்ளிகேஷன் 6 அப்படின்னு மைண்ட்லேயே போட்டுட்டு ஓகே அந்த 6 வந்து 17 டிவைட் ஆகாது, ரிமைனிங் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. இதை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு தானாக வந்துடும்.